ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் ஃபுல் லெசனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஜாகிரஃபியில் ரொம்பவே முக்கியமான அண்ட் பேசிக்கான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கோள்களை பற்றியும் அந்த கோள்களில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறது தான் ஃபுல் லெசன்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் இதில் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை உங்களோட ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்கும். இந்தியா எங்கே இருக்குன்னா ஆசிய கண்டத்தில் இருக்கும் இல்லையா? ஆசிய கண்டம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பூமியில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பூமி எங்க இருக்கு அப்படின்னும் பொழுது நம்மளுடைய அந்த விண்வெளி மண்டலம், அதாவது பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இது சிக்ஸ்த்துன்னும் போது ரொம்ப பேசிக்கா கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க. புவி சூரிய குடும்பத்துல 3வது கோளா இருக்கு. எத்தனாவது கோள்? 3வது கோளா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். புவின்னு சொல்லலாம் அல்லது பூமி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சூரிய குடும்பத்துல இந்த விண்மணி திரள் மண்டலம் இருக்கு இல்லையா? அதாவது விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டார்ஸோட நிறைய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். ஸோ அதுதான் விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இந்த புவி வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு. ஸோ அப்ப அங்க நிறைய விண்மீன் கூட்டங்கள் இருக்கு. அதுல புவியும் இருக்கு. பேரண்டத்துல மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு. பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெ ஒரு பெரிய வெடிப்பு. ஓகேவா? பேர்லயே இருக்கு பெருவெடிப்பு அப்படின்னும் பொழுது பெரிய வெடிப்பு. ஸோ அந்த பெரிய வெடிப்பின் காரணமா நிறைய விண்மீன்கள் வந்து உருவாயிருக்கு. ஓகேவா? வான் பொருட்கள், வான்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்களும் விண்மீன்களும் பாத்தீங்கன்னா உருவாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பொதுவா நம்ம பேரண்டம், அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சம் அப்படின்னாலும் பேரண்டம் அப்படின்னாலும் என்னது ஒண்ணுதான். இந்த பிரபஞ்சத்தை காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இங்க இருந்து பாக்குறோம் இல்லையா? அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப தொலைவுல இருக்கு. ஓகே, அதனால நமக்கு வந்து சின்னதா தெரியுது. ஆனா நம்ம கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் தான். பாருங்க, பேரண்டத்தை பத்தி நம்ம ஒரு படிக்கிறோம். உதாரணத்துக்கு தாவரத்தை பத்தி படிக்கிறோம்னா பாட்டனின்னு சொல்றோம். விலங்குகளை பத்தி படிக்கிறோம்னா சுவாலஜி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பேரண்டத்தை பத்தி படிக்கிறதுக்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஸ்மாலஜி. ஓகேவா? காஸ்மாலஜி பிரபஞ்சவியல்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளஸ் காஸ்மாலஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே முக்கியம் தான். ஓகேவா? இது வந்து ஒரு கிரேக்க சொல். இது எந்த சொல்ல இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. ஓகே, லத்தீன் இல்ல வந்து அரபு சொல், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியணும் கிரேக்க சொல்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கான்செப்டா பார்க்க போறோம். பேரண்டம்னா என்ன, அப்புறம் அதுல என்னென்ன கோள்கள் இருக்கு, அதுல முக்கியமானது சூரியன். ஸோ அப்ப சூரியனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களை பத்தி பார்ப்போம். ஸோ அப்புறம் அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பேரண்டம் அப்படிங்கறத நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொன்னோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் இது. ஓகேவா? அதாவது பெரிய இடம்னு சொல்லலாம். ஸ்பேஸ்னா நீங்க வந்து நான் வான்வெளியை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாலுமே நான் இங்க சொல்றது வந்து ஒரு பெரிய இடங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் மொத்தம் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு, நான் சொன்னாலே பிக் பேங் தியரின்னு சொல்லி, அது பெரிய வெடிப்பு உருவானதன் காரணமா இந்த ஸ்பேஸ், அந்த பேரண்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கான விண்மீன், அதாவது ஸ்டார்ஸும் விண்மீன் திரள் மண்டலங்களும் விண்மீன்களும் கோள்களும் வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள், இது எல்லாமே இந்த பிக் பேங் தியரி மூலமா தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல, வானத்துல இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வான் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு வான் பொருளுக்கும் இன்னொரு வான் பொருளுக்கும், உதாரணத்துக்கு ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும், இல்ல ஒரு ஸ்டாருக்கும் ஒரு கோளுக்கும், இல்ல ஒரு துணைக்கோளுக்கும் ஒரு கோளுக்கும், இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ரெண்டு பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை நம்ம ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி கணக்கிடுறோம். ஓகேவா? ஒளியாண்டோட வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விண்மீன் திரள் மண்டலம், அதாவது கேலக்சி அப்படின்னு சொல்றோம். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த அரையன் கடவுள் அந்த படம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதுல பிரகாஷ் ராஜ் வந்து இந்த
அரையன் ஏதோ 300 ஏதோ வரும், நான் மறந்துட்டேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி மாதிரி கையில் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தோன்னே கண்டிப்பாக அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நம்புறேன். சரி, இந்த விண்மீன் திரள் மண்டலம் இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? புவியீர்ப்பு விசையால இப்ப ஒரு நம்ம ஸ்பேஸ்ல ஒரு கோள் இன்னொரு கோள் எல்லாம் இருக்கு. ஓகே, எல்லாம் என்ன ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயத்திலேயே அப்படி நடந்து வருதா இல்ல கயத்திலேயே சுத்தி வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப ஏன் ஒன்னோட ஒண்ணு விழாம கீழே விழாம எப்படி அந்த ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அது கரெக்டா சுத்திட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது அது புவியீர்ப்பு விசைனால ஒரு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில அது என்ன ஆகுது, எல்லா ஸ்டார்ஸும் இல்ல எல்லா கோள்களும் எல்லா துணைக்கோள்களும் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எங்கிறானா அதுனா கிராவிடேஷன் ஃபீல்டு, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசையினாலதான் உங்களுக்கு வந்து எல்லா கோள்களுடைய நகர்வு ஒரே மாதிரி சீரா இருக்கு. ஓகேவா? இல்லை அப்படின்னா அங்க கோள்கள் இருக்காது, கீழே விழுந்துரும். ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னும் பொழுது புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. வான்வெளியில அதாவது ஸ்பேஸ்ல விண்வெளி திரள் மண்டலங்கள் வந்து சிதறியும், அதாவது தனித்தனியா ஸ்டார்ஸும் இருக்கும், பிளஸ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸும் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த பெருவெடிப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், அதாவது மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உருவாயிருக்கு. இப்ப பெருவெடிப்புக்கு அப்புறமா ஒரு 15 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் மில்கி வே கேலக்சி உருவாயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம்ங்கிறது கேட்பாங்க. அடுத்த பாருங்க, நம்மளுடைய சூரிய குடும்பத்துல பால்வெளி விண்மீன் திரள் அதாவது மில்கி வே கேலக்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மில்கி வே கேலக்சியில தான் நம்மளுடைய சூரிய குடும்பமும் இருக்கு. ஓகேவா? நம்ம சூரிய குடும்பம் மாதிரி நிறைய குடும்பங்கள் ஸ்பேஸ்ல இருக்கு. நம்மளுடைய சூரிய குடும்பம் எங்க இருக்கு அப்படின்னும் பொழுது மில்கி வே கேலக்சியில இருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு விண்மீனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, விண்மீன் திரள் மண்டலத்தை பத்தி என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமெடா. ஆண்ட்ரோமெடா அப்படிங்கிறது ஒரு விண்மீன் திரள் மண்டலம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மெகல்லனிக் கிளவுஸ். மெகல்லனிக் கிளவுஸ் அப்படிங்கிறது வந்து விண்மீன் திரள் மண்டலம். இது ஒரு விண்மீன் திரள் மண்டலம், இது ஒரு விண்மீன் திரள் மண்டலம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள். அப்ப இது கேட்பாங்க, பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலம் எது? இது ரெண்டுல எதை வேணாலும் ஆப்ஷன்ல கொடுக்கலாம், இல்ல ரெண்டையும் கொடுத்து கூட கேட்கலாம். இப்போ இது ரெண்டோட நேமும் உங்களுக்கு தெரியணும். என்னது? ஆண்ட்ரோமெடா, அப்புறம் என்னது? மெகல்லனிக் கிளவுஸ். இந்த ரெண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல ஒளி பயணிக்கக்கூடிய தொலைவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஒளியினுடைய திசைவேகம் பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஸோ அப்போ ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்துல பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இம்பார்ட்டன்டான பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பேரண்டத்தினுடைய படிநிலை, அதாவது மொத்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிக் பேங் தியரியில நமக்கு என்ன உருவாச்சு? பேரண்டம்ங்கிறது உருவாச்சு. அதுல இருந்து விண்மீன் திரள் மண்டலம் அடுத்த ஸ்டேஜ். அந்த விண்மீன் திரள் மண்டலத்துக்குள்ளதான் நமக்கு சூரிய குடும்பம் இருக்கும். அந்த சூரிய குடும்பத்துல கோள்கள் இருக்கும், அந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, சூரிய குடும்பத்துல நம்மளுடைய ஒரு சூரிய குடும்பத்தை எக்ஸாம்பிளா சொல்லலாம், கோளுக்கு நம்மளோட பூமியை எக்ஸாம்பிளாகவும் துணைக்கோளுக்கு நிலாவை எக்ஸாம்பிளா சொல்லலாம். விண்மீன் திரள் மண்டலத்துக்கு மில்கி வே கேலக்சி எக்ஸாம்பிளா சொல்லலாம். பேரண்டத்துக்கு மொத்த ஸ்பேஸ் தான் பேரண்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்படிதான் நம்ம வந்து அந்த ஹைராரிட்டி ஆர்டரை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அந்த மில்கி வே கேலக்சி பத்தி பார்த்தோம் இல்லையா, விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி, அதுல மில்கி வே கேலக்சி பர்டிகுலரா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சூரிய குடும்பம். ஓகேவா? சோலார் அப்படின்னா நமக்கு தெரியும், சோலார் பேனல் அப்படின்னா என்ன, சூரியனோட அந்த கதிர்களை சோலார் பேனல் மூலயமா நம்ம வந்து சோலார் எனர்ஜி ஃபார்ம் பண்ணி வீட்டுல வந்து கரண்ட் இல்லாத டைம்ல கரண்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியும். அந்த சோலார் அப்படிங்கிற சொல் சூரிய கடவுள் அப்படிங்கிற பொருள்ல இருக்கு. ஓகேவா? சோலார்னா என்னது? சூரிய கடவுள். இது வந்து லத்தீன் வார்த்தையில இருந்து, அதாவது சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய SOL, சோல்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையில இருந்து பெறப்பட்டது எது? இந்த சோலார் அப்படிங்கிற சொல். சூரிய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானது. பாருங்க, பிக் பேங் தியரி நடந்து 5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா மில்கி வே கேலக்சி உருவாயிருக்கு. அதுல இந்த சூரிய குடும்பம்ங்கிறது 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவாயிருக்கு. மில்கி வே கேலக்சி உருவாகி ஒரு 1/2 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் சூரிய குடும்பம் உருவாயிருக்கு. ஓகேவா? இதுல மொத்தம் நமக்கு சூரியன் பிளஸ் 8 கோள்கள்
குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், அப்புறம் வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கற்கள், இது எல்லாம் இருக்கும். இது ஒரு சூரிய குடும்பத்துல. இது ஈர்ப்பு விசையால ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டு சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சூரியன். சூரியனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வந்திருக்கும். என்னது? நான் படிக்கும் போதெல்லாம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 9 தானே படிச்சேன். இங்க என்ன 8 கோள்கள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நெப்டியூன் ப்ளூட்டோன் படிச்சிருப்பீங்க இல்லையா? நெப்டியூனுக்கு அப்புறம் ப்ளூட்டோன். அந்த ப்ளூட்டோ அந்த கடைசியா உள்ள கோள் வந்து நமக்கு இப்ப சிலபஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? சிலபஸ்ல இருந்து எடுக்கல. பிளஸ் சூரிய குடும்பத்திலையும் அந்த கோள் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து சூரிய குடும்பத்தை விட்டு இன்னும் தொலைவா போயிருச்சு. அப்ப சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள்கள் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு இப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சயின்ஸுங்கிறது அப்டேட் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்ப தற்போது நம்மளுடைய கணக்கின்படி எனது சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. ஓகே, சரி. இப்ப சூரியன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய குடும்பத்தோட மையத்துல, சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சூரியன் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கோள்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா குறுங்கோள், விண்மீன் எல்லாம், ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நடுவுல சென்ட்ரா நான் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி மையத்துல யார் இருப்பா? சூரியன் இருப்பாங்க. சோ இது சூரியனை சுத்தி தான் வானத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சூரியன் வந்து சூரிய குடும்பத்தோட மொத்த வெயிட், சூரிய குடும்பம்னா ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா? அந்த மொத்த வெயிட்ல 99.8% வந்து எதுல இருக்கும் அப்படின்னா சூரியன்ல தான் அந்த மொத்த வெயிட் வந்து இருக்கு. ஸோ 0.2 தான் மற்ற கோள்களோட வெயிட் இருக்கு. ஓகேவா? சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில 99.8% சூரியன் மட்டுமே வச்சிருக்கு. அப்ப 0.2% தான் மற்ற கோள்கள். ஓகேவா? அப்ப சூரியன் எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன்ல நமக்கு வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த 2 வாயுக்களும் இருக்கு. ரெண்டுமே வெப்பமான வாயுக்கள். ஸோ அதனாலதான் சூரியன் வந்து எப்படி இருக்கு? வெப்பமா இருக்கு. ஓகேவா? இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னா தானே ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மை உடையது. அதனாலதான் ஒளி உமிழும் பொழுது அங்க வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி அங்க 2 வாயுக்கள் இருக்கு, ஹைட்ரஜன், ஹீலியம். அதுவும் வெப்பமான வாயுக்கள். இது ஒளியை உமிழக்கூடியதா இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப டோட்டலா சூரியனாவே ஒரு வெப்பத்தன்மை வந்து இருக்கும். சூரியன் வந்து ஒரு விண்மீன் தான். இப்ப நீங்க யோசிக்கலாம், சூரியன் வந்து என்ன, அது ஒரு கோளா அப்படின்னும் பொழுது சூரியன் வந்து ஒரு விண்மீன். அடுத்தது பாருங்க, சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை மேல உள்ள டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 6000°C. சூரிய குடும்பத்துல அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் யாரு கொடுக்குறா அப்படின்னா சூரியன் தான் கொடுக்குது. இப்ப சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்கு, பிளஸ் துணை கோள்கள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் தேவையான ஒளி எங்க கிடைக்குது? சோர்ஸ் யார் அப்படின்னா சூரியன் தான். ஓகேவா? பிளஸ் ஒளியும் வெப்பம் ரெண்டுமே வந்து சூரியன் தான் கொடுக்கும். சூரிய ஒளி வந்து பூமியினுடைய அந்த மேற்பரப்பு இருக்கு இல்லையா? அதை வந்து அடையிறதுக்கு 8.3 நிமிடங்கள் ஆகுது. எங்க? சூரியன் சென்டர்ல இருக்கு. பூமி 3வது 1 2 3 3வது கோளா இருக்கும். சூரியன்ல இருந்து பூமியோட மேற்பரப்பை வந்து சூரியனுடைய அந்த வெளிச்சம், அந்த கதிர்கள் வந்து அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னும் பொழுது என்னது 8.3 நிமிஷம் வந்து ஆகும். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கற்பனை செய்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சூரியன் வந்து 1.3 பில்லியன் பூமிய தனக்குள்ள அடக்கக்கூடிய வகையில பெரியது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அர்த்தம் புரியுது, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம மேல பார்த்தோம், சூரியனோட குடும்பத்துல இருக்கிற எல்லா கோள்கள், எல்லா வான் பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நம்ம 99.8% எதுல வெயிட் இருக்கு அப்படின்னா சூரியனோட வெயிட் மட்டுமே இருக்குன்னு பார்த்தோம். அப்ப மீதினா என்ன? 0.2. ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய அந்த 0.2ங்கிறதுதான் மற்ற கோள்கள். சோ இப்ப இந்த மற்ற கோள்கள் இருக்கு இல்லையா? இந்த மற்ற கோள்கள்ல ஒண்ணுதான் என்னது? பூமி. சோ அப்ப பூமி மாதிரி நமக்கு 1.3 மில்லியன் பூமிய என்ன பண்ண முடியும்? சூரியனுக்குள்ள அடைக்க முடியும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு சூரியன் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களை பத்தி. ஃபர்ஸ்ட் கோள்கள்னா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன கோள்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? கோள் அப்படின்னா சுற்றி வருபவர். நம்ம மேல பார்த்தோம். சோல்னா என்ன ஞாபகம் வருதா? கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
இப்ப கோள் அப்படின்னா சுத்தி வருபவர், நமக்கு தெரியும் எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிறது. சோ அப்ப கோள் அப்படின்னா என்னது, சுற்றி வருபவர். சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன அப்படின்னும் பொழுது புதன் ஃபர்ஸ்ட் உள்ளது, என்னது புதன். ரெண்டாவதா இருக்கக்கூடியது வெள்ளி. மூணாவதா இருக்கக்கூடியது பூமி, அதாவது புவி. இப்ப நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது நமக்கு வெள்ளி தெரியும், அந்தி வெள்ளி அப்படின்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப நமக்கு ரெண்டாவதா இருக்கக்கூடிய கோள் வந்து வெள்ளி. அடுத்தது பூமிக்கு அப்புறம் நாலாவதா இருக்கிறது செவ்வாய், அடுத்து வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அந்த ப்ளூட்டோ தான் இப்ப கவுண்ட்ல இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர மற்ற எல்லா கோள்களும் சூரியனை எதிர்கடிகார சுற்றுல சுற்றி வருது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்கா தனது அச்சுல சுத்தி வருது. யாரு யாரும் தவிர வெள்ளியையும், இது நோட் பண்ணிக்கணும், தனியா கூட எழுதிக்கோங்க. வெள்ளி, யுரேனஸ் இது ரெண்டும் என்ன பண்ணுது, கிழக்குல இருந்து மேற்கா சுத்தி வரும். மற்ற கோள்கள் எல்லாம் மற்ற கோள்கள் எல்லாம் எப்படி சுத்தி வரும் அப்படின்னா மேற்குல இருந்து கிழக்கா சுற்றி வருது. ஓகேவா. வெள்ளி, யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார திசையில, அதாவது மேற்கு டு கிழக்கா சுத்துது. அப்ப வெள்ளியும் யுரேனஸும் கிழக்கு டு மேற்கா சுத்தி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு, இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம். பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதை சங்க இலக்கியங்கள்லயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. உதாரணத்துக்கு சிறுபான்ற்று இருக்கு இல்லையா, அங்க வந்து வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, விசும்புனா வானம், கோள்கள். ஸோ அப்போ வால் நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி சூரியனை பத்தியும் கோள்களை பத்தியும் எதுல, சிறுபான்ற்று படையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கோள்கள் வந்து சூரியனை எப்படி சுத்தி வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஓகேவா. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்கலாம். பாக்ஸ் சதுரமா சுத்தி வருதா, இல்ல செவ்வகமா சுத்தி வருதா, வட்டமா சுத்தி வருதா அப்படின்னா இல்ல, ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வரும். வட்டம் கிடையாது, என்னது இது, நீள்வட்டம். நீள்வட்ட பாதையில சுத்தி வரும். அந்த வட்டமே ஒரு மாதிரி இப்படி நீளமா இருக்கும். ஓகேவா. கோள்கள் எல்லாமே அந்த வட்டப்பாதையை விட்டு விலகாம, ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு வட்டப்பாதை இருக்கும். அந்த வட்டப்பாதையில அது வாட்டில சுத்திட்டு இருக்கும். இது அந்த வட்டப்பாதையை விட்டு விலகி வேற ஒரு வட்டப்பாதைக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி என்னது, புவியீர்ப்பு விசை. ஓகேவா. சூரியனுக்கு பக்கத்துல 4 கோள்கள், எது 4 கோள். ஃபர்ஸ்ட் சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுங்க. சூரியனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன, புதன் சொன்னேன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் பூமி, அப்புறம் செவ்வாய். ஸோ இந்த 4 கோள்களும் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். ஏன்னா பூமி இங்க உள்ள இருக்கு இல்லையா, மூணாவதா, அதனால நம்ம புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாறைகளாலான கோள்கள். ஸோ இது வந்து அளவுல கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஸ்மால் சைஸா இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த கோள்கள் எது, உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள்ல மேற்பரப்புல பாத்தீங்கன்னா மலை, எரிமலை, அப்புறம் வந்து கொஞ்சம் குழிவத ஓட்டை, பள்ளம் அதெல்லாம் வந்து இருக்கும். அடுத்தது கடைசி 4 கோள். மொத்தம் வந்து சூரிய குடும்பத்துல 8 கோள் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4, கடைசியா இருக்கக்கூடிய 4. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்ப கடைசியா இருக்கிற 4 பார்க்கணும் இல்லையா. சூரிய குடும்பத்துல கடைசி 4 கோள்கள் என்னென்ன, செவ்வாய்க்கு அப்புறம் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த 4 கோள்களும் பாத்தீங்கன்னா வெளிப்புற கோள்கள்னு சொல்லலாம், அல்லது வியாழன் நிகர். அங்க பூமியை மையமா வச்சு சொன்னோம் இல்லையா, பூமியை மையமா வச்சு சொன்னோம். அது மாதிரி இங்க வியாழனை மையமா வச்சு சொல்றோம், ஏன்னா வியாழன் ஒரு பெரிய கோள். ஓகேவா. சோ அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். வியாழன் நிகர் கோள்கள் அல்லது ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ஜோவியன். ஓகேவா. இந்த கோள்கள் எல்லாமே எப்படி காணப்படும் அப்படின்னா வாயுக்களை, கேஸ் நிறைய இருக்கும். வாயு, கேஸ். இப்ப நம்ம மேல பார்த்தோம் 4 கோள்களும் பாறைகள் நிரம்பி காணப்படும். இது வந்து வாயுக்கள் நிரம்பி காணப்படுது. ஓகேவா. செவ்வாய் அப்புறம் வியாழன், இந்த 2 கோள்களுக்கு இடையில குறுங்கோள் மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு இடையில, செவ்வாய் 4வது கோளுக்கும் வியாழன் 5வது கோள், இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னா குறுங்கோள் மண்டலம். ஓகேவா. அடுத்து இந்த கோள்களுடைய வரிசை 8 கோள்கள் இருக்கு. ஆர்டரை மாத்திராம கரெக்டா படிச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. புதுவெள்ளம் புவியியல் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னு.
ஷார்ட்கட் வச்சு உங்களுக்கு அந்த கோள்கள் இதுவரை நான் படிச்சதே இல்லப்பா, இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஜுஜுபி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆர்டர் மாத்தாம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. புது வெள்ளம் அப்படின்னும் பொழுது புதன், வெள்ளி, புவியில் பூமி, செலுத்தினால் செவ்வாய், விவாதம் வியாழன், சண்டை சனி, யுத்தம் யுரேனஸ், நெருங்காது நெப்டியூன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டரை ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோளான புதன் பத்தி பார்க்க போறோம். புதனை நம்ம ஆங்கிலத்துல மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். இது சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய கோள். ஓகேவா? சோ அப்ப மற்ற கோள்களை விட ரொம்பவே சின்ன சைஸாவும் இருக்கும். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், பாறைகள் இருக்கும், எரிமலை இருக்கும், குழிகள் இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம். அப்ப அது வந்து சின்னதாகவும் இருக்கும்னு சொன்னோம் அந்த ஃபர்ஸ்ட் 4 கோளும். அதுல ரொம்ப சின்னதா இருக்கக்கூடியது இந்த புதன். இது கோள்கள்ல பாத்தீங்கன்னா ரோமானிய கடவுளோட தூதரான மெர்க்குரி, சோ அவருடைய பெயரால இந்த புதனுக்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க. இந்த பேர்ல நான் ஆங்கிலத்துல சொன்னேன் இல்லையா மெர்க்குரின்னு, சோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. அது யாருடைய ரோமானிய கடவுள் அப்படின்னு, சாரி யாருடைய கடவுள்னும் போது ரோமானிய கடவுளோட தூதர். ஓகேவா? இந்த கோள் பாத்தீங்கன்னா பாறை இருக்குன்னு சொன்னேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீர் அப்புறம் வந்து கேஸ் ரெண்டும் கிடையாது. நீரும் கிடையாது, கேஸும் கிடையாது. இந்த கோள்கள்ல வளிமண்டலமும் கிடையாது. ஓகேவா? இப்ப பகல்ல அதிக வெப்பமாவும் இரவுல பயங்கர குளிராவும் இருக்கும். ஓகேவா? வளிமண்டலம் கிடையாதுன்றதுனால இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள் இருக்கும் இல்லையா? ஆனா புதன் கோளுக்கு துணைக்கோள் கிடையாது. அடுத்தது அதிகாலை பொழுதுலையும் அந்தி பொழுதுலையும் புதன் கோளை நம்மளால வெறுங்கனால பார்க்க முடியும். ஏன்னா நம்ம பூமியில சூரியன்ல இருந்து 3வது கோளா இருக்கும், புதன் ஃபர்ஸ்ட் கோளா இருக்கு. ஸோ நம்மளால புதனை பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ வெள்ளியையும் பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து வெள்ளிக்கோளை பத்தி பார்க்கலாம். இது வீனஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். இது வந்து வெப்பமான கோள். ஓகேவா? புதன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னது, மிக அருகில் இருக்கக்கூடிய கோள். நீர் கிடையாது, வாயு கிடையாது, பாறை இருக்கும், சைஸ்ல ரொம்ப சின்னது, மெர்க்குரியோட பெயரை வச்சிருக்கும். ஓகேவா? சரி, இப்ப 2வதா இருக்கக்கூடிய வெள்ளியை பத்தி பார்க்கலாம். பூமியை மாதிரியே ஒரே அளவு கிட்டத்தட்ட சேம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கோள் எது அப்படின்னா வெள்ளி. சோ அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி கோளையும் பூமி கோளையும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம சுழலக்கூடிய அந்த காலம், ஒரு முறை சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கோள்களை விட இந்த வெள்ளிக்கு வந்து அதிகமா இருக்கும். அதனால வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்றதுக்கு மொத்தம் 243 நாட்கள் எடுத்துக்குது. ஒரு தடவை தன்னைத்தானே சுத்திக்கிறது. அப்ப யுரேனஸ் மாதிரி இந்த கோளும் என்ன பண்ணுது அப்படின்னா கிழக்குல இருந்து மேற்கா, கிழக்கு டு மேற்கா. இதுவே மற்ற கோள்கள் என்ன பண்ணும், மேற்கு டு கிழக்கா சுத்தி வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது கடிகார சுற்று, இது கடிகார எதிர் சுற்று. ஓகேவா? சரி, இது மற்ற கோள்களை விட ரொம்ப மெதுவா சுத்தும். அதனாலதான் இவ்வளவு நாள் எடுத்துக்குது தன்னை சுத்திக்கிறதுக்கே. புதன் கோள் இருக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு வெள்ளிக்கும் என்னது துணைக்கோள் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அன்பு அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய பெண் கடவுளான வீனஸ். அங்க வந்து மெர்க்குரி பார்த்தோம் தூதர்னு சொல்லி, இங்க பெண் கடவுளான வீனஸ் உடைய பெயரால இந்த கோள் அழைக்கப்படுது. காலையிலும் மாலையிலும் வானத்தில் நமக்கு தெரியும். சோ அதை விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்தி அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமா தெரியக்கூடியது வெள்ளி. ஏன்னா பூமிக்கு கொஞ்சம் முன்னாடி வெள்ளி தான் இருக்கு, அதுக்கு அப்புறம் தான் புதன் இருக்கு. சூரியன்ல இருந்து பார்க்கும்போது வேணா புதன் ஃபர்ஸ்ட் இருக்கலாம், ஆனா பூமியில இருந்து பார்க்கும்போது வெள்ளிக்கு அப்புறம் தான் புதன் இருக்கும் இல்லையா? சோ அதை வந்து புதனை விட வெள்ளி நமக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பூமி, எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கோளம். ஃபர்ஸ்ட் புதனுக்கு என்ன சொன்னோம், மிக அருகில் இருக்கக்கூடிய கோள். வெள்ளிக்கு வெப்பமான கோள். இங்க பாத்தீங்கன்னா பூமிக்கு உயிர்கோளம். ஏன்னா நம்ம இங்கதான் வாழ்றோம், உயிர்கள் நமக்கு இருக்கிற உயிர் இந்த பூமியில தான் இருக்கு. சோ அப்ப சூரியன்ல இருந்து 3வதா இருக்கக்கூடிய ஒரு கோள் நம்மளுடைய பூமி. இது வந்து இருக்கிற எல்லா கோளையும் கம்பேர் பண்ணும்போது 5வது பெரிய கோளா இருக்கு. இது நோட் பண்ணிக்கணும். 5வது முக்கியமான கொஸ்டின், 5வது பெரிய கோளா இருக்கு. புவியினுடைய அந்த வேர்பரப்பு இருக்கு இல்லையா, மேல இருக்கக்கூடிய பரப்பு, அது 4ல 3 பகுதி, அதாவது மொத்த அளவுல ஒரு பங்கு தான் நீளம், 3 பகுதி என்ன நீளால சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால நீர் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர் தெரியும். ஸோ நீலக்கோள் அப்படின்னு அதை அழைக்கலாம், அல்லது நீர்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், புதனுக்கு ரோமானிய தூதர் மெர்க்குரி பார்த்தோம். அடுத்தது வெள்ளிக்கு ரோமானிய பெண் கடவுள் வீனஸ் பார்த்தோம். இங்க பூமிக்கு பாத்தீங்கன்னா ரோமானிய கிரேக்க கடவுளுடைய பெயர். இந்த மாதிரியான எந்த ஒரு பெயரும் மென்ஷன் பண்ணாம
ஒரு பேர் ஒரு கோளுக்கு இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய பூமியினுடைய பெயர். ஓகேவா? ஸோ அப்ப ரோமானிய கிரேக்க கடவுளோட பேர்லாம் இதுக்குள்ள வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கோள் உயிரினங்களை கொண்டு, அது 6 அறிவுள்ள மனிதனா இருக்கலாம், அல்லது கம்மியா அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உயிர்கள் இருக்கக்கூடிய கோளா நம்மளுடைய பூமி இருக்கு. ஓகேவா? புவியினுடைய துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர், நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். சூரியன் இருக்கு அப்படின்னா, புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தி வருது. ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தி வருது. இந்த கோள்ல பாத்தீங்கன்னா நிலம், நீர் மற்றும் காற்று 3மே இருக்கு. அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். ஓகேவா? சோ இதுக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான், அது என்னது? நிலா. ஓகேவா? ஒரே ஒரு துணைக்கோள் தான், அது என்னது? நிலா. மேல பார்த்த புதனுக்கும் சரி வெள்ளிக்கும் சரி துணைக்கோள் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது செவ்வாய், மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது செந்நிற கோள், அதனாலதான் சிகப்பா இருக்கு செவ்வாய். ஓகேவா? அப்படி கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 4 கோளையும் நம்ம என்ன சொன்னோம்? புவி நிகர்கோள் அல்லது உட்புற கோள்கள் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? சூரியன்ல இருந்து 4வதா இருக்கக்கூடிய கோள் அளவுல பாத்தீங்க அப்படின்னா புதனுக்கு அடுத்தபடியா 2வது சின்ன கோள். ஏன்னா உள்ளதுல சின்னது 8ல உள்ளதுலயே சின்னது எதுன்னா புதன், அடுத்த சின்னது எதுன்னா செவ்வாய். ஓகேவா? கடைசில இருந்து எது பெருசு அப்படின்னும் பொழுது உள்ளதுல பெரிய கோள்ல 5வது பிளேஸ்ல நம்மளோட பூமி இருக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில பாத்தீங்கன்னா மொத்தம் 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல வானூர்தி ஒரு ராக்கெட் சூரியனை போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆகும், இயர்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? வானூர்தியில போனோம்னாவே அவ்வளவு டைம் எடுத்துக்கும்ன்றாங்க. சரி, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்னது? தூதர் பார்த்தோம், ரோமானிய தூதர். அப்புறம் ரோமானிய பெண் கடவுள் பார்த்தோம். பூமிக்கு எந்த ஒரு இதுவும் மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தோம். இங்க செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா ரோமானிய போர்க்கடவுளான மாஸ் அப்படிங்கிற போர்க்கடவுளை இங்க கொண்டு வராங்க. ஓகேவா? இதனுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இரும்பு ஆக்சைடு இருக்கும். ஸோ அதனால நமக்கு சிவப்பு கலர்ல தெரியும். இதை சிவந்த கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவந்த கோள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பூமியை உயிர்கோள்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது சிவந்த கோள்னு சொல்றோம். வளிமண்டலம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லியதா இருக்கும். ஓகேவா? துருவ பகுதிகளில் பூமி மாதிரியே நமக்கு பனி அந்த கியூப்ஸ் சொல்றோம் இல்லையா, ஐஸ் கியூப்ஸ் சொல்றோம் இல்லையா, அதான் பனி கவிகைகள். கவிகை அப்படின்னா ஐஸ் கேப்ஸ், அந்த கியூப்ஸ். ஸோ கேப்ஸ் நீங்க ஏன் சொல்றாங்கன்னா கியூப் சைஸ்ல இருந்தாதான் அதை நம்ம கியூப்னு சொல்லுவோம் இல்லையா. சும்மா பனி கட்டி கட்டியா நிறைய கிடக்குன்னா ஐஸ் கேப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அதான் பனி கவிகைகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோள் பாத்தீங்கன்னா போபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் டீமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துணைக்கோள்களை கொண்டு இருக்கு. யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள் இருக்குன்னு கேட்டா 2. ஒண்ணு போபஸ், இன்னொன்னு டீமஸ். செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக நிறைய ஆர்பிட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ரோவர்ஸ், அதாவது களங்களும் ஊர்திகளும். ஊர்தினா தரை ஊர்தி, ரோவர்ஸ்ல தரை ஊர்தி, இது 2மே நம்ம அனுப்பியிருக்கோம். நிலா, அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளி. இந்த கோள்களுக்கு அடுத்து ரொம்ப பிரகாசமா வானத்துல தெரியக்கூடியது எது அப்படின்னும் பொழுது இது வியாழனோட டேட்டா. நான் இதை கவனிக்கல. அவ்வளவுதான். இந்த ரோவர்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா, அதோட முடிஞ்சது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் மாதிரியே தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்க? எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னா ஆரஞ்சு பழம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னா அப்படிதான் தோணுச்சு. சரி, அடுத்தது பாருங்க வியாழன். வியாழன் அப்படிங்கிறத நம்ம பெருங்கோள், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, ஒரு பெரிய கோள் உள்ளதுல பெரிய கோள். இது ஜூபிட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். இது மிக பெரிய கோள், சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள். சூரியன்ல இருந்து இது 5வது இடத்துல இருக்கும். ஓகேவா? இது ரோமானியர்களுடைய முதன்மை கடவுள். ஏன்னா பெரிய கோள்னு சொல்றோம் இல்லையா, அதனால முதன்மை கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுது. நிலா, வெள்ளி. இதுக்கு அடுத்து வானத்துல பிரகாசமா எது தெரியும் அப்படின்னா வியாழன் தான் தெரியும். ஏன் அப்படின்னா உள்ளதுல பெரிய கோள் எது? வியாழன் தான். ஓகேவா? அதனால நமக்கு பூமியில இருந்து பார்க்கும்போது நிலா தெரியும், அப்புறம் வெள்ளி தெரியும், அடுத்து என்ன தெரியும்? வியாழன் தெரியும். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் மோசமா டங்கு ஸ்லிப் ஆயிட்டு வேகமா சுழலக்கூடியது, ரொம்ப ஃபாஸ்டா. அப்ப தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் ரொம்ப குயிக்கா சுத்திடும், சூரியனை சுத்துறதுக்கும் குயிக்கா சுத்திடும். இந்த கோளை நம்ம வளிம கோள்னு சொல்றோம். ஏன்னா வியாழன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் காற்று வாயுக்கள் நிறைந்த, நீரும் வாயுக்களும் நிறைந்த ஒரு கோள்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இது ஒரு வளிம கோள் அப்படின்னு சொல்றோம். அதாவது வாயு அதிகமா இருக்கக்கூடிய கோள். சூரியனை மாதிரியே இதனுடைய வளிமண்டலத்திலேயே நமக்கு ஹைட்ரஜன், ஹீலியம் 2மே இருக்கும்.
பிளஸ் வந்து ரொம்ப அதிகமான துணைக்கோள்கள், இது மிக அதிகமான துணைக்கோள் இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டா வியாழன். அதுல பாத்தீங்கன்னா அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய துணைக்கோள். நிறைய துணைக்கோள்கள் இருக்கு, இதெல்லாம் பெரிய துணைக்கோள்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கோளினுடைய அந்த வளிமண்டலம் அப்புறம் தரைப்பகுதி ரெண்டையும் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆர்பிட்டரும் ரோவரும் நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ அது எப்பனா 24/9 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2014 அனுப்பியிருந்தோம். ஓகேவா? மங்கள்யான் மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், அப்ப ஆர்பிட்டர் மட்டும் அனுப்பியிருப்போம். ஓகேவா? அப்ப அடுத்தது இதை யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா ISRO அனுப்பியிருக்கு. ஓகேவா? இதனால இந்தியா வந்து செவ்வாய்க்கோளினை ஆராயக்கூடிய அந்த நாடுகளோட பட்டியல். சரி, ஒவ்வொரு நாடுகளும் எல்லா நாடுகளும் எல்லா கோள்களையும் ஆராய்ச்சி செய்யுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரொம்ப டாப்ல இருக்கிறது அமெரிக்கா, ரஷ்யா, இது மாதிரியான நாடுகள். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளோட இந்தியாவும் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அவ்வளவுதான். செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த பட்டியல்ல ரஷ்யா, நாசானா அமெரிக்காவுடையது, அப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ இதுக்கு அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா, ரெண்டாவது வந்து அமெரிக்கா, மூணாவது வந்து ஐரோப்பா. ஸோ அடுத்து 4th பிளேஸ்ல நம்மளுடைய இந்தியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த 2014 அப்புறம். இப்ப இருக்கிற டேட்டா மாறி இருக்கும். ஓகேவா? சரி, இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு நிமிஷம். இப்ப தெரியும் நினைக்கிறேன், நல்லா பெருசாவே. ஸோ இதை வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூரியன் இதோ இருக்கு, புதன், பூமி வந்து 3வது பிளேஸ். ஓகேவா? சூரியன், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், அப்புறம் சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அந்த மாதிரிதான் வரும் ஆர்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடு 4 காமிச்சிருக்காங்க, இந்த சைடு 4 காமிச்சிருக்காங்க. ஏன் இப்படி காமிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஃபில் பண்றதுக்காக அவங்க காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து புதனுக்கு அப்புறம் வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் பூமி, புதன், வெள்ளி, வெள்ளி, பூமி, பூமிக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய், வியாழன், வியாழனுக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் யுரேனஸ், யுரேனஸ்க்கு அப்புறம் நெப்டியூன். ஸோ அந்த ஆர்டர்ல தான் வரும். அந்த நம்பர் போட்டே கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் என்ன, ஒன்னொன்னு தனதான சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும், சூரியனை சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும், ஒன்னொன்னுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா தான் இந்த பாக்ஸ், இந்த டயக்ராம்ல இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாம். சனி. ஃபர்ஸ்ட் வியாழன் பார்த்தோம் இல்லையா முன்னாடி. இப்ப நம்ம சனி பார்க்க போறோம். சனின்னு பொழுது அதுக்கு வந்து வளையம் இருக்கும், தன்னை சுத்தி வளையங்கள் அதிகமா வச்சிருக்கக்கூடிய கோள். வியாழனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய கோள்னு சொன்னோம். சனியை பொறுத்த வரைக்கும் என்னது, வளையங்கள் நிறைய வைத்திருக்கக்கூடிய கோள். ஸோ இது வந்து சூரிய குடும்பத்துல 2வது பெரிய கோள். ஓகேவா? சூரிய குடும்பத்துல 2வது பெரிய கோள் வந்து எது, சனிதான். சூரியனோட மையத்துல இந்த சூரியன்ல இருந்து சனி எத்தனாவது கோளா இருக்கு அப்படின்னா 6வது கோளா இருக்கு. ஓகேவா? செவ்வாய் வந்து 4, வியாழன் 5, சனி 6. இது வந்து ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள். ஒன்னொன்னும் ஒவ்வொரு கடவுள் பார்த்திருக்கோம். ஓகேவா? போர்க்கடவுள் யாரு, அப்புறம் வந்து தூதுவர் யாரு, பெண் கடவுள் யாரு. நான் இதை வந்து வீடியோட கடைசியில கொஸ்டின் கேட்பேன், நல்லா கவனமா பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? சரி, வேளாண்மை கடவுள் யாரு, சாட்டன் அப்படிங்கிறது. அவருடைய பெயராலதான் சனி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பாறை துகள், பனித்துகள், பாறை தூசு, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடிய வளையங்கள் வந்து இந்த கோளை நிறைய சூழ்ந்திருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னா சனிக்கு 62 துணைக்கோள்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. வியாழன் மாதிரியே அதிக துணைக்கோள்கள் கொண்ட ஒரு கோள் எதுன்னா சனி. இந்த கோள்ல மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டா டைட்டன். டைட்டன் வாட்ச் ஞாபகம் வருதா? டைட்டன் வாட்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணேன் டைட்டன் வாட்ச் வந்து. எப்போ யூஸ் பண்ணேன்னா நான் 10th படிக்கும்போது வாங்கி ஒரு வாட்ச் யூஸ் பண்ணேன். அது டைட்டன் பிராண்ட் தான். அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து டைமெக்ஸ். ஸோ பிராண்ட் மாறிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அப்பான் நான் வந்து டைட்டன் யூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது. சரியா? அந்த டைட்டன் தான் இருக்கிறதுலே பெரிய துணைக்கோள். யாருக்கு? சனிக்கு. சூரிய குடும்பத்துல காணப்படக்கூடிய துணைக்கோள்கள்ல நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் அதிக இந்த 2 வாயுக்களையும் கொண்ட
வளிமண்டலம் அப்புறம் பாத்தீங்கன்னா மேகங்கள், இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா டைட்டன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப நைட்ரஜன், மீத்தேன், அப்புறம் மேகம், மேகத்துல இதெல்லாம் இருக்கு எங்க டைட்டன்ல. அடுத்தது பாருங்க, சனிக்கோள்ல தன் ஈர்ப்பு திறன், அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நீரை விட குறைவு அப்படின்னு சொல்றாங்க. தன் ஈர்ப்பு திறன் வந்து நீரை விட குறைவு. அடுத்து நம்ம பார்க்க போற கோள் பாத்தீங்கன்னா யுரேனஸ். யுரேனஸ் வந்து யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வில்லியம் ஹார்ஷல் அப்படிங்கிற ஒரு வானியல் அறிஞர். இவர் எப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா 1781 வருஷத்துல கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? அந்த தொலைநோக்கி இருக்கு இல்லையா, டெலஸ்கோப் சொல்லுவோம் இல்லையா, அது மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுரேனஸ் தான். ஓகே, சூரியன்ல இருந்து இது வந்து 7வதா இருக்கும், இதுக்கு அடுத்தது நெப்டியூன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த கோள்ல பாத்தீங்கன்னா மீத்தேன் வாயு, நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே என்னது கடைசியா இருக்கக்கூடிய 4 கோள்கள்லையும் நீரும் வாயுக்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்க்கும்போது இந்த கோள்ல மீத்தேன் வாயு வந்து அதிகமா இருக்கும். அதனால இது வந்து பச்சை நிறமா கிரீன் கலர்ல நமக்கு தெரியும். ஓகேவா? இது கிரேக்க விண் கடவுள். நல்லா பாத்துக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் ரோமானியர்கள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பூமிங்கிறது தான் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தொடர்பு இல்லாத ஒரு பேரா இருக்கும். இந்த யுரேனஸை பொறுத்த வரைக்கும் கிரேக்கர்களுடைய விண் கடவுளான யுரேனஸ், ஸோ அதனுடைய பெயரால் அழைக்கப்படுது. வெள்ளிக்கோள் மாதிரியே இந்த கோளும் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது, தன்னுடைய அந்த கடிகார அச்சு சொன்னோம் இல்லையா, 2 கோள்கள் மட்டும் ஸ்பெசிபிக்கா, ஸோ அந்த திசையில சொல்லணும். தன் சுற்றுப்பாதையில ஒரு பந்து மாதிரி ஊர்ந்துட்டே வரும். ஸோ அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, உருளும் கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த யுரேனஸ்ல பாத்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது பிளஸ் ரொம்ப பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, டைட்டானியா. முன்னாடி டைட்டன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது டைட்டானியா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது நெப்டியூன். இதை வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லலாம். நெப்டியூன் என்ன கோள்? குளிர்ந்த கோள். அதாவது கொஞ்சம் குழுமையா இருக்கும். ஏன்னா நமக்கு சூரியனோட இதுல இருந்து ரொம்ப கடைசி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து சூரியனோட வெப்பம் இதை போய் சேர்றதுக்கு அந்த டியூரேஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து சூரியனோட வெளிச்சம் போய் சேராது. ஸோ அப்ப அது வந்து குளிர்ந்த கோளா உறைந்து அந்த மாதிரி காணப்படும். ஓகேவா? 8வது இடத்துல இருக்கு, ரொம்ப தொலைவுல இருக்கு. ரோமானிய கடவுளுடைய கடல் கடவுள், ஏன்னா நமக்கு குளிர்ந்த இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால கடல் கடவுளோட யாரு, இந்த நெப்டியூன் வந்து கடல் கடவுளோட பெயரை வந்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோள்ல பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், அதிகமா காற்று வந்து வீசும் இல்லையா, ஸோ அதனால காற்று அதிகம் வீசக்கூடிய கோளா இருக்கும். 14 துணைக்கோள்கள் இதுக்கு இருக்கு. அதுல பெரிய கோள் எது அப்படின்னா ட்ரைட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டன் பார்த்தோம், அது சனிக்கோளுக்கு. யுரேனஸ்க்கு என்ன பார்த்தோம், டைட்டானியா பார்த்தோம், டைட்டானிக் கப்பல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நெப்டியூனுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைட்டன், என்னது டிஆர்ஐ, ட்ரைட்டன். ஓகேவா? இந்த நெப்டியூன் சூரியன்ல இருந்து மிகவும் தொலைவுல இருக்கிறதுனால, நான் சொன்னேன் இல்லையா, சூரியனோட இந்த வெப்பம் இந்த கோளை போய் அடையிறதுக்கான அந்த டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுனால இது ரொம்ப என்னது, குளிர்ந்து காணப்படுது. அதனால நீல நிறமாவும் வெள்ளை நிறமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம யுரேனஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல வந்து மீத்தேன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ யுரேனஸ்ல இருந்து இந்த நெப்டியூனை வேறுபடுத்தி காட்டக்கூடியது அந்த கலர் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்ம பார்க்க போற 8 கோள்கள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து அந்த கோள்களோட அடுத்த லெவல் குறுங்கோள்கள், சின்ன சின்ன கோள்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த நெப்டியூனுக்கு அடுத்து தொலைவுல காணப்படக்கூடிய சிறிய விண்மீன் பொருட்கள் தான் இந்த குறுங்கோள்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சில இது ஒளிர்ந்தும் சில இது வந்து குளிர்ந்தும் ஒளி இல்லாம இருண்டும் இந்த மாதிரிலாம் காணப்படும். கோள வடிவத்துல இருக்கும், கோள்களை மாதிரியே தான் இருக்கும் சுற்றுப்பாதையில. அந்த குறுங்கோளோட சரி பிற குறுங்கோள்கள் இருக்கு இல்லையா, அதோட தன்னோட பாதையை செலுத்தி அப்படி மாத்தி மாத்தி சுத்திட்டே இருக்கும். யாரு, இந்த சூரியனை சுத்திட்டே இருக்கும். ப்ளூட்டோ, அப்புறம் பாத்தீங்கன்னா சைரஸ், ஈரிஸ், அப்புறம் மேக் இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள். ஓகேவா? நம்ம பார்த்தோம், நம்ம 9 கோள்கள் நம்ம யூஸ்வலா படிக்கும் போது கொடுத்துருப்பாங்க. அதுல 9வது கோளா ப்ளூட்டோ இருக்கும். ஸோ அந்த ப்ளூட்டோ இப்ப என்னவாயிடுச்சு, குறுங்கோளா மாறிடுச்சு. ஓகேவா? குறுங்கோள்கள் எது எது அப்படின்னும் பொழுது ப்ளூட்டோ, சைரஸ், ஈரிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மேக் அப்புறம் ஹவுமியா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது நிலவு. அதாவது புவியினுடைய துணைக்கோளான நிலவை பத்தி பார்க்க போறோம். ஏன் ஸ்பெஷலா நிலவை பத்தி பார்க்கறோம்னா, நம்ம பூமியில வாழ்றோம். ஸோ அதனால பூமியோட துணைக்கோளான நிலவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா?
கோள்களை வந்து சுற்றி வரக்கூடிய அந்த விண் பொருட்கள் தான் துணைக்கோள்கள். பூமி வந்து ஒரே ஒரு துணைக்கோளை தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், அது நிலவு அப்படின்னு சொல்லிட்டேன், நிலா அல்லது நிலவு. ஸோ இது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரமும் பூமியை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ அப்ப 27 நாட்கள் அப்படிங்கிறது பிளஸ் 8 மணி நேரம் அப்படிங்கிறது தான் அந்த டைம். ஓகேவா? ஒரு தடவை தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியையும் சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 27 நாட்கள் பிளஸ் ஒரு 8 hours. ஓகேவா? சரி, நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. யாருக்கு? நிலவுக்கு. ஆனா பூமிக்கு என்னது? வளிமண்டலம் உண்டு. ஸோ இந்த வளிமண்டலம் தான் என்ன பண்ணும்? சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இந்த நிலவுல வளிமண்டலம் கிடையாதுங்கிறதுனால விண்கற்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த தாக்கம், ஸோ அது வந்து அதிக அளவுல நிலவுல ஏற்படும். அதனாலதான் நிலவோட டயக்ராம் பாத்தீங்கன்னா பள்ளங்கள், அங்க தரையில நிறைய குழி பள்ளங்கள் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமானது, நிலவை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக இந்தியாவால ஒரு விண்கலம் அனுப்பப்பட்டது. அது சந்திராயன் 1. 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட ஒரு விண்கலன். இது வந்து நிலவை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது. யாரால் அனுப்பப்பட்டதுன்னா இந்தியாவால் அனுப்பப்பட்டது. ஓகேவா? சரி, இந்த பூமி பாத்தீங்க, பூமியில இருந்து நிலவு அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைந்திருக்கு. ஓகேவா? இது புவியில 4ல் 1 பங்கு. யாரு? இந்த நிலவு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட பூமிக்குள்ள 4 நிலவை வந்து என்ன பண்ணலாம்? உள்ள வைக்க முடியும். அவ்வளோ அந்த ஷேப் டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவு இருக்கும், அவ்வளவு தொலைவுல. சரி, ஆமா, கரெக்ட் தான். அந்த மாதிரி ஷேப் டிஃபரன்ஸ் இருக்கும். மனிதன் வந்து ஒரு கோள்ல தரையிறங்கி இருக்கான் அப்படின்னா அது நிலவுல தான் தரையிறங்கியிருக்கான். ஏன்னா நம்ம கோள்ல போய் கால் வைக்கும்போது நம்ம வந்து அந்த கோளுக்குள்ள மூழ்கி போயிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கோளோட தன்மையே தெரியாம நம்ம கால் இறங்கி சக்சஸ்ஃபுல்லானது எங்க? நிலவுல தான். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிறுகோள்கள். ஸோ சிறுகோள் அப்படின்னும் போது பேர்லயே இருக்கு இல்லையா? சின்ன கோள்கள், சூரியனை சுற்றி வரக்கூடிய சின்ன திடப்பொருள் தான் என்னது? சிறுகோள்கள். இது வந்து அளவுல சின்னதா இருக்கிறதுனால இதை நம்ம கோள்கள்னு சொல்ல முடியாது. என்னன்னு தான் சொல்லணும்? சிறுகோள்கள் அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய், வியாழன், இது ரெண்டுத்துக்கு இடையில நிறைய சிறுகோள் மண்டலம், முன்னாடியே சொன்னேன். குறுங்கோள் இருக்கு, குறுங்கோள் மண்டலம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை குறுங்கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வால் விண்மீன், அதாவது காமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வால் விண்மீன் பாத்தீங்கன்னா தலை, வால் அப்படிங்கிற 2 பகுதிகள் இருக்கும். இது தலை, இது என்னது? வால் பகுதி. ஸோ இந்த 2 பகுதிகளால பனிக்கட்டியால பிணைக்கப்பட்டதா இருக்கும். இது இந்த வால் விண்மீன் அப்படிங்கிறது. அதனுடைய வால் பகுதி, ஓகேவா, தலைப்பகுதி பனிக்கட்டியால பிணைக்கப்பட்டிருக்கும். வால் பகுதி பாத்தீங்கன்னா வாயுக்களால இருக்கும். அதை நம்ம பார்க்கும்பொழுது இது சிவப்பு கலர்ல இருக்கு. அப்ப இது வந்து என்ன? எரிக்கல், எரி, அப்ப ஃபயர் அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இல்லை. தலைப்பகுதி என்னவால இருக்கு? பனிக்கட்டியால பிணைக்கப்பட்டிருக்கு. வால் பகுதி வாயுக்களால் ஆனது. ஓகேவா? பூமிக்கு 76 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விண்மீன் வந்து வால் விண்மீன் அப்படிங்கிறது வரும். இப்ப 76 வருஷம்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலி அப்படிங்கிற வால் விண்மீன் கடைசியா 1986ஆவது வருஷம் வந்திருக்கு. ஓகேவா? வானத்துல. ஆனா இதுக்கப்புறம் எப்ப வரும் அப்படின்னு பொழுது 2061 தான் இனிமே வரும். ஸோ அந்த இயர்ல நம்மளாம் உயிரோட இருந்தோம்னா அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது விண்கற்கள் அல்லது விண்வீழ் கற்கள். இதுதான் பார்க்க போறோம். சூரிய குடும்பத்துல காணப்படக்கூடிய சிறுகல், சின்ன சின்ன கோள், நம்ம வந்து சிறுகோள், குறுங்கோள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து என்ன அப்படின்னா சிறு கல், ஓகேவா, அல்லது உலோக பாறை, அதனால ஆன விண்பொருள் தான் இந்த விண்கற்கள். இந்த விண்கற்கள் பாத்தீங்கன்னா புவியினுடைய வளிமண்டலத்தை அடையும் பொழுது ஒரு உராய்வு ஏற்படும். ஸோ அந்த உராய்வின் காரணமா இது வந்து என்னது? ஒளிர்வது மாதிரி, எரி நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வளிமண்டலத்தை தாண்டி புவியினுடைய மேற்பரப்பை வந்து இது தாக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி தாக்கக்கூடிய விண்கற்களை விண்வீழ் கற்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஓகேவா? அடுத்தது புவியினுடைய இயக்கம் எப்படி இருக்கும்? இந்த சுழலுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஷன் ஆஃப் எர்த். நம்ம ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில, மத்தியானம், ஈவினிங், அப்புறம் நைட்டுன்னு சொல்லி அந்த வெளிச்சம் வந்து மாறுபடும். காலைல ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் பயங்கர வெயிலா இருக்கும், ஈவினிங் டைம்ல கொஞ்சம் மறுபடியும் வெயில் கம்மியா இருக்கும், நைட்ல சன்லைட்டே இருக்காது. ஸோ இந்த வேரியேஷன் எதனால வருதுன்னா பூமி சுற்றி வரும் பொழுது நிகழக்கூடிய அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பூமியோட எந்த பகுதியில படுது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
கோள வடிவத்துல இருக்கும். தன்னுடைய அச்சுல சுழலக்கூடியது. வட துருவத்துல இருந்து புவியினுடைய மையத்தின் வழியா தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய கற்பனையான கோடு ஒண்ணு இருக்கு. அதுதான் புவியினுடைய அச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். புவி தன்னுடைய அச்சுல 23.5 டிகிரி 23.5 டிகிரி சாஞ்சு அப்படி ஒரு மாதிரி சுத்திட்டு போகும். ஓகேவா? தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்திட்டு வரும். அப்படி பார்க்கும்போது தன்னோட சுற்றுவட்ட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இது இந்த 23.5 டிகிரி சாய்வு வந்து என்ன பண்ணுது, 66.5 டிகிரி சாய்வை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? புவி வந்து சுழலக்கூடிய அந்த வேகம் இருக்குல்ல, எவ்வளவு ஸ்பீடா சுத்துது அப்படிங்கிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில 1670 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு இவ்வளவு ஸ்பீட்ல அது போகுதுங்கிறாங்க. பிளஸ் 60 டிகிரி வட அட்சரேகைக்கு வட அட்சரேகை இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 845 கிலோமீட்டர்/ஹவர் ஆகும். துருவ பகுதியில சுழலக்கூடிய வேகம் வந்து 0வாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு இடத்துல அந்த வேகம் வந்து மாறுபடுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? புவி தன்னுடைய அச்சுல தனத்தான சுத்தி அந்த சுழலுதல் அப்படிங்கிறத செய்யுது. மேற்கிலிருந்து கிழக்கா பூமி வந்து சுத்துது. ஒரு தடவை சுத்துறதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் பிளஸ் 4.09 வினாடி ஆகுது. இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அப்ராக்சிமேட்டா 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நள்ளிரவு சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 அரைக்கோளங்கள்லயும் கோடை காலத்துல ஆர்க்டிக் வட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வடக்கு சைட்லயும் அண்டார்டிக் வட்டம் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல தெற்கு பகுதியிலையும் 24 மணி நேரம் அப்படிங்கிறது சூரியனுடைய தலைக்கு மேல். சூரியன் நம்ம நின்னோம்னா நம்ம தலைக்கு நேரா சூரியன் தெரியும். ஓகேவா? அதுதான் நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறது. எந்த இடத்துல? ஆர்டிக் வட்டம் அண்டார்டிக் வட்டம் ரெண்டு இதுக்கும் இதுல. ஓகேவா? புவி வந்து ஒரு தடவை சுழல்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை, அதாவது 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடி சொன்னோம் இல்லையா, அதை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்றோம் இல்லையா. ஒரு நாள்ல நமக்கு இரவு பகல் அப்படிங்கிறது ஏற்படும். அது அந்த சுழற்சியின் காரணமா கோள வடிவத்துல இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வெளிச்சம் வந்து ஒரு பகுதியில இருக்கும், மற்ற பகுதி இருட்டாவும். அது சுத்தி வரும் பொழுது அந்த இருட்டா உள்ள பகுதி வெளிச்சமாவும், வெளிச்சமா உள்ள பகுதி இருட்டாவும் மாறிடும். ஓகேவா? அந்த பகுதிக்கு பகல் பொழுது, அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதி பகலாகவும், இருட்டா இருக்கக்கூடிய பகுதிக்கு இரவாகவும் அந்த மாறி மாறி இருக்கும். இது மாதிரி புவியினுடைய அந்த ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதாவது இப்ப இது வரைக்கும் வெளிச்சம் இருக்கு, இல்ல இது வரைக்கும் வெளிச்சம் இருக்கு, ஏதோ ஒண்ணு அந்த கோடு பிரிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்றோம். டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து இந்த சுற்றுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எப்படி சுற்றுது அப்படிங்கிறது, அதுல சில முக்கியமான டேட்ஸ் இருக்கு, அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நீள்வட்ட பாதையில சுத்தி வரும் பொழுது அந்த நகர்வு இருக்கு இல்லையா, அதைதான் நம்ம சுற்றுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்தி வருது. ஓகே, 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. இதை தோராயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத ஒரு தடவை ஃபுல்லா சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 பிளஸ் ஒரு கால் வரும். இந்த காலை நம்ம சேர்த்துக்காம 365ன்னு எடுத்துப்போம். இந்த காலை சேர்த்து பார்க்கும்போது 4 தடவை காலை சேர்த்தோம்னா நமக்கு ஒரு நாள் வரும். அதுதான் நம்ம லீப் வருஷமா பிப்ரவரி மாதத்துல 29ஆவது தேதியா நம்ம போடுறோம். அது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணும், இந்த லீப் இயர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? புவியினுடைய அந்த சுழற்சியை பொறுத்தா நமக்கு பருவகால மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிகழுது. ஓகேவா? சூரிய அண்மை புள்ளி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். புவி தன்னுடைய சுற்றுப்பாதையில சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது நம்ம சூரிய அண்மை புள்ளி அப்படின்னு சொல்லலாம். சூரிய தொலைதூர புள்ளி அப்படின்றது உள்ளதுலேயே ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம அதை தொலைதூர புள்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த சூரியனை சுத்தி வரும் பொழுது மார்ச் 21ஆம் தேதியும் அப்புறம் செப்டம்பர் 23ஆம் தேதி, இந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, 21ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் 6 மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புவியினுடைய வட அரைக்கோளம் என்ன பண்ணும், சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும். அந்த சமயத்துல தென் அரைக்கோளம் சூரியன்ல இருந்து என்ன பண்ணும், விலகி இருக்கும். இந்த 6 மாசம் இந்த சேஞ்ச் வந்து இருக்கும். அடுத்த 6 மாசம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23ஆம் தேதியில இருந்து மார்ச் 21 வரை அப்படியே ஆப்போசிட்டா தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாஞ்சும், அரை அரைக்கோளம் சூரியன்ல இருந்து விலகியும் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மார்ச் 21ஆம் தேதி அப்புறம் செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த 2 நாட்களும் நிலநடுக்கோட்டு பகுதியில சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தா விழும். ஓகேவா? சோ அதனால எல்லா பக்கங்கள்லயும் பகல் இரவு பொழுது வந்து சமமா இருக்கும். ஸோ அப்ப எந்த நாள்ல
சம இரவு பகல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜூன் 21 தேதி கடகரேகையிலிருந்து சூரியன் வந்து செங்குத்து கதிர்கள் விழுகிறதுனால வட அரைக்கோளத்துல மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும். அப்ப மிகுந்த பகல் பொழுது எங்க இருக்குன்னு கேட்டா ஜூன் 21. சம பகல் இரவு என்னைக்குன்னு கேட்டா இந்த டேட்டு. ஓகேவா? அடுத்து கோடை கால கதிர் திருப்பம் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். எந்த நிகழ்வு? நீண்ட இரவு இருக்கு இல்லையா, நீண்ட பகல் நீண்ட இரவு வருது இல்லையா, அதை வந்து நம்ம கோடை கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். டிசம்பர் 22 தேதி மகர ரேகை இருக்கு இல்லையா, அங்க விழக்கூடிய சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் அது வந்து மகர ரேகையில விழும். இதை வந்து குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ மகர ரேகை கடகரேகையை வச்சுட்டு நம்ம இந்த விஷயங்களை சொல்றோம். வின்டர் அப்புறம் சம்மர் அப்படிங்கிறது. இந்த சமயத்துல நமக்கு பகல் பொழுது நீண்டு காணப்படும். அது மட்டும் இல்லாம வட அரைக்கோள பகுதியில இரவு வந்து இருக்கும். ஸோ இந்த பகல் இரவு அப்படிங்கிறது எங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புவி கோளங்கள்ல நம்ம வந்து உயிர் வாழ தகுதியா இருக்கக்கூடிய ஒரே கோளம் நம்மளுடைய புவிக்கோளம் சொல்றோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 தொகுதிகள், பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களும் அதுல இருக்கு. ஸோ இப்ப எல்லா காலநிலையும் அதுல இருக்கிறதுனால நம்ம உயிர் வாழ முடியுது இதுல. ஓகேவா? ஸோ அதனால இதை உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முக்கியமானது புவி உயிர்கோளம்னு அழைக்க காரணம் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா பாறைக்கோளம். இந்த பாறை அப்படின்னா லித்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லுல இருந்து வந்தது. பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப கிரேக்க அந்த சொல்லுல இருந்து வந்தது. புவியினுடைய அந்த மேற்பரப்புல காணப்படக்கூடிய பாறைகள் மண் அடுக்க நம்ம என்னன்னு சொல்றோம், பாறை கோளம் அப்படின்னு சொல்றோம். இதுல உயிரினங்கள் வாழ முடியும். நீர்க்கோளத்தை பொறுத்த வரைக்கும் நீர் அப்படின்னா ஹைட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரா அல்லது ஹைட்ரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இங்க வந்து நீர்கள் இருக்கும். அதனால நம்மளால உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த தாவரங்களுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பனி கவிகை, அதாவது கேப்ஸ் சொன்னோம் இல்லையா, ஐஸ் கியூப்ஸ் இல்லாம ஐஸ் கேப்ஸ் சொன்னோம் இல்லையா, அது அப்புறம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவின்னு எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? அந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, ஒண்ணு வந்து பாறை கோளம், இன்னொன்னு நீர்க்கோளம், இன்னொன்னு வளிமண்டலம். ஸோ அதுதான் டீட்டெயிலா பாக்குறோம். வளிமண்டலம் அப்படின்னும் போது அட்மாஸ்பியர், அட்மோ அப்படின்னு சொல்லுவோம், கிரேக்க சொல். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வளி அல்லது காற்று அப்படின்ற பொருள் சொல்லுவோம். அடுத்து இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, பாறைனா என்ன, நீர்னா என்ன, வளினா என்ன அப்படிங்கிற இந்த அட்மோ, ஹைட்ரா, அப்புறம் பாத்தீங்கன்னா லித்தோஸ், இந்த சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? புவியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று தொகுதி இருக்கு இல்லையா, அதான் வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வளிமண்டலத்துல நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா 78%, ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 21% இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல அதிகமா இருக்கக்கூடிய வாயுக்கள் அப்படின்னும் பொழுது இது ரெண்டும் தான். அது மட்டும் இல்லாம CO2, ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம CO2வா வெளியிடுறோம். ஸோ அப்ப அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனா இது கம்மியான அளவு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன், ஸோ இது மாதிரி மந்தவாயுக்கள் எல்லாமே உண்டு. ஸோ எல்லாமே இந்த வளிமண்டலத்துல இருக்கும். அடுத்தது உயிர்கோளம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். எதனால இப்ப இந்த 3ம் இருக்கிறதுனால இதை நம்ம உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். பயோ அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். பயோனா என்னது, உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த மண்டலங்கள் சூழ் மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு தேவையான காலநிலை, தண்ணி, பாறைன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அதனால சூழ் மண்டலம் அப்படின்னு, சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். மன்னார் வளைகுடா இருக்கு இல்லையா, அது வந்து உயிர்கோள் பெட்டகம் அப்படின்னு சொல்றோம். இந்திய பெருங்கடல்ல மொத்தம் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த மன்னார் வளைகுடா வந்து இருக்கு. ஓகேவா? இந்திய பெருங்கடல்ல. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை இந்த இடத்துல சுருக்கி குயிக் ரிவிஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. இதையுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ரீகாப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிக் பேங் தியரி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பெருவெடிப்பு ஏற்படுது, உருவானதுதான் அந்த பேரண்டம். அதுல இருந்து நிறைய விண்மீன் திரள் மண்டலங்கள் உருவாயிருக்கு. அதுல ஒண்ணுதான் சூரிய குடும்பம். அந்த பால்வெளி மண்டலத்துல நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்கு. அதுல முதன்மையான கோள் சூரியன். அது 99.8% அளவுக்கு வெயிட்டை இது மட்டுமே வச்சிருக்கும். மீதி உள்ள 0.2% தான் மற்ற கோள்களுடைய வெயிட் இருக்கும். கோள்கள் அப்புறம் விண்மீன்கள் எல்லாத்தோட வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். வெள்ளி மற்றும் யுரேனஸ் மட்டும் கடிகார திசையிலையும் மற்ற கோள்கள் எல்லாம் எதிர் திசையிலையும் சுற்றி வருது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி சிறு கோள்கள்ல செவ்வாய்
வியாழன் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா குறுங்கோள் மண்டலம், அதாவது சிறுகோள் மண்டலம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். புவி சுழல்வதன் காரணமா இந்த இரவு பகல் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி முக்கியமான சில டேட்ஸ் பார்த்தோம். நீண்ட பகல், நீண்ட இரவு அப்படிங்கிறதும். புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமா இந்த பருவ காலங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதும் பார்த்துருந்தோம். கோடை காலத்து இப்போ அரைக்கோளத்துல நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். ஸோ நீண்ட பகல் பொழுது என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது புவியில இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று இந்த காலநிலைகள்லாம் உயிரினங்கள் வாழ்றதுக்கு காரணமா இருக்கு. அதனால அதை உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுல நம்ம பார்த்த சில முக்கியமான வார்த்தைகள். விண்மீன் திரள்னா என்ன? விண்மீன்கள் நிறைய கூட்டமா இருக்கிறது. சிறுகோள்னா என்ன? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில நிறைய பாறை துகள்கள், அதாவது கோள், சிறு குட்டி குட்டி கோள்கள் இருக்கும். விண்கல்னா சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு கல் அல்லது உலோக பாறையில இருக்கக்கூடிய விண் பொருள் அப்படின்னு சொல்லலாம். வால் விண்மீன் அப்படின்னா பனிக்கட்டி தூசு, அதாவது தலைப்பகுதி பனிக்கட்டியாலையும் வால் பகுதி வாயுக்களாலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது துணைக்கோள், சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கோள்கள்ல இருக்கக்கூடிய அந்த விண்பொருட்கள். அடுத்து சுற்றுப்பாதை, அந்த சுற்றி வரக்கூடிய நீள்வட்ட பாதை. புவியினுடைய அச்சுன்னும் பொழுது நமக்கு வட துருவத்துல இருந்து புவி மையத்தின் வழியா தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு கற்பனையான கோடு அப்படின்னு சொல்றோம். சுழலுதல் அப்படின் போது தன்னைத்தானே தன்னுடைய அச்சுல சுத்திட்டு இருக்கிறது. சுற்றுதல் அப்படின்னா நீள்வட்ட பாதையில சுற்றி நகரக்கூடிய அந்த நகர்வு. சம பகல் இரவு அப்படின்னும் பொழுது இரவும் பகலும் சமமா இருக்கக்கூடிய நிகழ்வு. கதிர் திருப்பம் அப்படின்னும் பொழுது கடகரேகை மகர ரேகை மீது சூரியனுடைய இந்த செங்குத்து கதிர்கள் இருக்கு இல்லையா, அது விழக்கூடிய நிகழ்வு. தரை ஊர்தி, அப்புறம் சுற்றி வரக்கூடிய கலன். தரை ஊர்தினும் பொழுது விண்பொருள்களை ஆராயறதுக்காக மேற்பரப்புல ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்தி அப்படின்னு சொல்றோம். ரோவர் சொன்னோம் இல்லையா, ரோவர், அப்புறம் ஆர்பிட்டர்லாம் சொன்னோம் இல்லையா. சுற்றி வரக்கூடிய கலன் பொறுத்த வரைக்கும் அது விண்பொருட்களுக்குள்ள இறங்காம அதை சுற்றி வரக்கூடிய ஒரு களம். ஸோ இது மூலமா நிறைய ஆய்வுகள்லாம் செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதுல சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 கோளையும் நம்ம என்னன்னு சொன்னோம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 4 கோளை என்னன்னு சொல்றோம். செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய கோள், வியாழனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கோள், ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு நேம் சொன்னோம். அது என்ன? அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், எத்தனை சூரியன், ஒரு சூரியனுக்குள்ள எத்தனை பூமியை நம்ம உள்ள வைக்க முடியும், அது மாதிரி ஒரு பூமியில எத்தனை நிலாவை உள்ள வைக்க முடியும். ஸோ இது நான் உங்களுக்கு கம்பேரிஷனுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தெரிலனா திரும்ப ஒரு தடவை இந்த லெசனை கோ த்ரூ பண்ணுங்க. கான்செப்ட் வைஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ கவனமா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.